தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோயில் சிவசக்தி ஜோதிடர். கோயிலில் புடவை நிறைய சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம்மா, ஏலம் விடுவாங்க. அப்போ ஒரு பெண்மணி கேட்டிருக்கா அப்படிங்க, கோயிலில் ஏலம் பெற்ற புடவை நம்ம வாங்கி உடுத்திக்கலாங்களா, அதனால் ஏதாவது தோஷங்கள் கெட்டது ஏதாவது இருக்குமா, இல்லை அணியலாமா, நம்ம அணியக்கூடாதுங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க. கோயிலில் கொடுக்குற பிரசாதம் நெய்வேத்தியம் சாமிக்கு படைத்த அனைத்துமே நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா. இப்போ யாருங்க, நம்ம யாருங்க, இறைவனால் கொடுக்கப்பட்டவங்க, இறைவனால் நம்மளை உருவாக்கினவர். ஸோ அந்த இறைவனுடைய இதில் அருள் பெற்று வர்றதுனால இறைவன் உடுத்தி மேனியில் அந்த வஸ்திரங்கள் நம்ம பாதுகாப்பு இருக்குங்க, அரவணைப்பு பாதுகாப்பு. அந்த புடவைகளை உடுத்தி கொள்ளும் போது நம்மளை மீறி ஒரு தைரியங்கள் இருக்குங்க. ஸோ ஒரு தைரியம், ஒரு உத்வேகம், ஒரு தெம்பு, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கிற அமைப்புகள் கொடுக்குங்க. ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி ஒரு இதில் உணவு நம்ம உட்கொள்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் தான் அந்த தைரிய நிலைகள்ன்றதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. வரிசையில் நின்றப்போ நம்ம கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அம்மனுக்கு சாற்றிய புடவை வாங்கி அணிந்து கொள்வது மட்டுமல்ல, எவ்வாறு தவறாகும் மனிதர்களாகிய நாம் அணிந்து வஸ்திரங்களை அது புதியதாக இருந்தால் கூட அம்பிகைக்கு அர்ப்பணிக்கக்கூடாதுங்க. மாறாக அம்மன் வஸ்திரத்தை பெண்கள் வாங்கி உடுத்துவதால் நன்மையே உண்டாகுமோ ஒழிய எந்த பிரச்சனைகளும் தவறான ஒரு பிரச்சனைகள்ன்றது ஏற்பட